அன்பான தினபூமி நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னியா மாசம். இந்த கன்னியா மாசம் சிறப்பு என்ன? 17/9/2025 முதல் 17/10/2025 வரை புரட்டாசி மாசம் 31 நாட்கள். சூரியன் கன்னி ராசியிலே பிரவேசிக்கக்கூடிய நாள். சூரியனோட எப்பவும் அருகிலேயே இருக்கக்கூடிய புதன் முன்னாடியும் சூரியனோடவும், அடுத்த சிம்மத்திலையும் கன்னியிலையும் துலாத்திலையுமாக புதன் இந்த மாசம் பிரயாணம். செவ்வாய் இந்த மாசம் பூரா உங்களுக்கு ஒரே இடத்துல தான் இருக்கு. சுக்கிரன் அதே போல சிம்மம் கன்னி அப்படின்னு இருக்கக்கூடிய சூரியன் அருகிலே அஸ்தங்க பலனை கொடுக்கக்கூடியது. சனி வக்ரகதி, சனியோட ராகு, சிம்மத்துல கேது. இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாசத்துல கிரக அமைப்பா இருக்கு. இந்த மாசத்துல வரக்கூடியது 20ஆம் தேதி மகாலயபட்ச சர்வ அமாவாசை, காருண்ய பித்திருக்கள் அமாவாசை அப்படின்னு பேர். காருண்ய பித்திருக்கள்னா என்ன? பொதுவா நம்ம அமாவாசை தர்ப்பணம் திதி திவசம் எல்லாம் கொடுப்போம். ஆனா இந்த புரட்டாசி மாசம் ஆத்தோரங்கள்ல நீர்நிலைகள்ல போய் கொடுக்கறது நல்லது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆடி புரட்டாசி தை இந்த 3 மாதங்களும் நீர்நிலையில கொடுக்கணும். மற்றபடி மற்ற மாசம்லாம் வீட்டிலேயே நீங்க தர்ப்பணம் கொடுக்கலாம், திவசம்லாம் வீட்டிலேயே பண்ணலாம். இது நீர்நிலையில கொடுக்கும் பொழுது பித்திருக்கள் நேரடியாக உங்களுடைய தர்ப்பணத்தை ஏற்று அவர்கள் தாக சாத்தி அடைகிறார். அதனால நீர்நிலையில ஆத்தோரத்துல சமுத்திரத்துல தர்ப்பணம் பண்றது மிகவும் சிறப்பு. அது இந்த மாசம் 20/9/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது. அன்னைக்கு முழு நாள் அமாவாசை, காலை முதல் மதியம் வரை அமாவாசை தர்ப்பணம் சிறப்பு. அடுத்த நாள் நவராத்திரி ஆரம்பம். சாரதா நவராத்திரி, வசந்த நவராத்திரின்னு இருக்கு, சாரதா நவராத்திரி இருக்கு. 3 நவராத்திரிகள் உண்டு. வடநாட்டுல மற்ற 2 நவராத்திரியும் கொண்டாடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டுல தென்னாட்டுல சாரதா நவராத்திரி 21ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் ஆரம்பம். அடுத்தது இந்த மாசத்துல வரக்கூடியது சனி மகா பிரதோஷம். இந்த 4/10 வரக்கூடிய அந்த சனி பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. வருஷத்துல 2 சனி பிரதோஷம் அல்லது 3 சனி பிரதோஷம் தான் வரும். இந்த 2ங்கிறது அப்பப்போ அந்த புரட்டாசி கார்த்திகை அந்த மாதிரி நாட்கள்ல வரும். அது இந்த மாசம் வருது. 4/10 சனி பிரதோஷம். இந்த 3 விசேஷங்களும் மிகவும் பெரிய விசேஷம், பெரிய வைபவம். முன்னோர்களுக்கு பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய விஷயம் இந்த மகாலயபட்ச அமாவாசை காருண்ய பித்ரு. இதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்லணும்னா, காருண்ய பித்ருன்னா என்ன? பொதுவா ரெகுலரா அம்மாவுக்கு அப்பா இல்லாதவங்க அம்மா இல்லாதவங்க அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க. ஆனால் அதோடு சேர்ந்து ஏதாவது அண்ணன் தம்பி அவர்கள் ஏதாவது துரதிருஷ்டவசமாக இல்லை என்றால் அக்கா தங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க, மாமனார் மாமியார், அடுத்தது சொந்த தாய் மாமா. ஏன்னா அம்மான் அப்படின்னு சொல்லக்கூடியது தாய் மாமா. தாய் மாமாவுக்கு இந்த புரட்டாசி மாசத்துல கொடுக்கறது. தாய் மாமா இல்லாதவர்கள் அவர் இருந்தா அடுத்து மறு அம்மா மாதிரி அவங்களுக்கும் இந்த தர்ப்பணம் கொடுக்கணும். இது காருண்ய பித்ருன்னு பேர். காருண்ய பித்ருன்னா எல்லாமே அடங்கும். அதை நான் விளக்கம் சொன்னா 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும். அதனால இது வரைக்கும் இதை வைத்து புரிந்து கொள்ளுங்கள். அதனால போய் நீங்க சொல்லணும், தர்ப்பணம் பண்றவர்கிட்ட சொல்லணும். எங்க அண்ணன் தம்பி அவரே செய்வாங்க. பொறுமையா உண்மையாலுமே தர்ப்பணம் பண்ணக்கூடியவர்கள் மாதிரி அப்பா அம்மா பேரை சொல்லிங்க, தாத்தா பாட்டி, முப்பாட்டன் முப்பாட்டி, அம்மாவனுடைய அம்மா அப்பா, அம்மாவனுடைய தாத்தா பாட்டி, அம்மாவனுடைய முப்பாட்டன் முப்பாட்டி, அண்ணன் தம்பி, சித்தப்பா பெரியப்பா, அக்கா தங்க, தாய் மாமா, மாமனார் மாமியார் அப்படின்னு எல்லா வழியும் சொல்ல சொல்ல பெயர் தெரிந்தால் சொல்லி, இல்லைன்னா அந்த பதவியை மட்டும் சொல்லி அவர் சொல்லுவார். மாதாமக, மாது பிதாமக, மாது பிரபிதாமகன்னு அம்மா வகையில அம்மா கோத்திர சொல்லி, அம்மா வகையில சொல்லி எல்லாமே சொல்லுவார். அந்த செய்து வைக்கக்கூடிய புரோகிதருடைய பொறுத்து இந்த வைபவம், இந்த காரியம் சிறப்பாக செய்யுங்கள். உங்களுக்கு இந்த புரட்டாசி மாசத்தினுடைய அத்தனை வருடத்துக்கு ஒரு முறை புரட்டாசி மாசம் மனிதர்களுக்கு நல்ல புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய மாதம் அனுபவிப்போம். இப்பொழுது 12 ராசிக்கு உண்டான பலனை பார்ப்போம். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, தனுசு லக்னக்காரர்களே, இந்த ராசிக்குத்தான் இந்த அதிசார பலன்னு சொல்லக்கூடிய பலன் கொஞ்சம் அஷ்டம குரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் ஆராய்ச்சி சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ராசிக்கு அதிபதியானவர் குரு. நான் ஏற்கனவே அதிசார பலன்ல சொன்னேன். ஒரு சாம்பிள். தனுசு ராசிக்கு அதிபதி குரு. அவர் போய் எங்கே போகிறாரு? நீச்சத்தில் உட்கார்றாரு. அதாவது கடகத்தில் உச்சத்தில் உட்கார்றாரு.
அப்படி உட்காரும் பொழுது இன்னும் கொஞ்சம் கூடுதலான பவர் கிரகமாக மாறிடுது. ஆனால் அஷ்டமத்தில் உட்காரும்போது அஷ்டமத்தினுடைய வேலை செய்வாரான்னா சில விஷயங்களுக்கு செய்வார். ஆனால் அதே இந்த குரு மீனத்துக்கு அதிபதி ஆகிறதுனால தனுசுக்கு 6ஆம் இடமான இடம் இந்த கடகத்துக்கு தனுசு 6ஆம் இடம். தனுர் ராசி நீதி நேர்மை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடிய ராசி. ஆனால் தான் சொந்த வீட்டுக்காரர் தன்னுடைய வீட்டுக்கு கெடுதல் பண்ணுவாரா? பண்ண மாட்டார். இது ஒரு ஆராய்ச்சி. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா கட்டங்களை மட்டுப்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, புனர்பூசம் அவருடைய நட்சத்திரம், அதனால அதுக்குண்டான ஒரு வீரியம் கட்ட வீரியம் குறையும், நஷ்ட வீரியம் குறையும். ஆனால் சில எதிர்பார்ப்புகள் நடக்காது. ஹைவேஸில் போயிட்டே இருந்தால் நல்ல ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். குறுக்க யாராவது இருந்தால் கண்ட்ரோல் தேவை. அந்த மாதிரி இந்த குரு அந்த வேகத்தடையை கொடுத்தா, அந்த வேகத்தடை அங்கே இருக்குன்னா அதுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. நீ வேகமாக போகாத, நிதானமாக போ, இந்த 3 மாதத்துக்கு உனக்கு கொஞ்சம் சிரமம் வரக்கூடிய நேரம், அதனால் ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்துலேருந்து ஆரம்பம். அதனால் படிக்கக்கூடியவர்களுக்கு அதில் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரக்கு கிடைக்கும், ஸ்ட்ரக்காகும். உத்தியோகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு இப்போ வேண்டாம், சம்பள உயர்வு இப்போ வேண்டாம். ஏன்னா இப்போ கிடைச்சா கம்மியாக தான் கிடைக்கும். உனக்கு சம்பளம் ஜாஸ்தி வேணுமா? நான் சொல்கிற இடத்துக்கு வேலைக்கு போ, நான் சொல்கிற ஊருக்கு போ. அப்போது உங்களுக்கு அது கூடுதல் கஷ்டம் தானே. படிக்கணுமா? படி, ஆனால் மார்க் கொஞ்சம் கம்மியாக எடுத்தனா கட்டம் பார்த்துக்கோ அப்படி. அந்த பயத்தை உருவாக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். மற்றபடி வேலையில் ரெகுலராக செய்யக்கூடிய வேலையில் எந்த விதமான தடங்கல்களும் கிடையாது. ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். கணவன் மனைவி உறவு, அதில் எந்த ஒரு தடங்கல்களும் சிக்கல்களும் வருவதற்கு இல்லை. 2ஆம் இடத்து அதிபதி 3ல் வக்கரகதியில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு, குடும்பத்தில் ஏதாவது ஒரு செய்கைகள், இது வேணும் அது வேணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. கணவனாக இருந்தால் மனைவிக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிப்புகள் வருது. பெண்ணாக இருக்கிறவங்களுக்கு கணவன் உத்தியோகம் போகிறதுலேருந்து ஏதாவது ஒரு கட்டத்தை அவங்க இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. எங்கே யார் எதை செய்கிறாங்கங்கிறத நீங்கள் முதல்ல முடிவு பண்ணிவிட்டு உங்களுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட உங்களுடைய ரிக்குயர்மெண்ட்டை கொடுங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஏதாவது பணம் கட்டுறது, வரி கட்டுறது, வீட்டு சம்பந்தமாக ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்களெல்லாம் கொஞ்சம் நீங்களாக துரிதப்படுத்தாதீங்க, வேகப்படுத்தாதீங்க. தானாக வர்றது மாதிரி வரட்டும். நீங்களாக போய் எந்த விஷயத்துலேயும் மாட்டிக்க வேண்டாம். அதிகமாக செலவை கொடுக்கும், இல்லை கட்டத்தை கொடுக்கும். இந்த ராசி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும், அவ்வளோதான். மேற்கொண்டு இதை போய் விரிவாக சொல்கிறதுனால என்ன இருக்குது? இருந்தாலும் 65 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள், 60க்கு மேலே, 63 வயதுக்கு மேலே அப்படி கணக்கு வச்சுக்கலாம். 60ஐயும் விட்டுருங்க, 65ஐயும் விட்டுருங்க. 63 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறவங்களுக்கு சரியான ஒரு எச்சரிக்கை வேணும். சேர்த்து வச்ச பணத்தில் கொஞ்சம் செலவாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கழுத்து வலி, கை வலி அடிக்கடி வந்து போகும். மருத்துவத்தில் பெரிய ஆஸ்பத்திரி செலவெல்லாம் பண்ண வேண்டாம். சாதாரணமாக ஒரு கன்சல்டன்ட்
ஒரு நிம்மதியான அமைதியான ஒரு நேரமாக எடுத்துக்கொண்டு ஓய்வில் இருக்கிறது நல்லது. மீண்டும் சந்திப்போம்.